வில்லேஜ் லைஃப் பற்றி நீங்கள் உங்களுக்கு கிளியராக நான் சொல்கிறேன். இன்றைக்கி ஈவினிங்கே நார்மலாக ஓட்டு மாதிரி மாட்டு எடுத்துமே கட்டிட்டு அப்படியே நரசிம்மர் கோயிலை பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தேன். இது நான் வச்ச செடி தான் இது. ஆயிடுச்சுங்க மேக்ஸிமம் ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு, 4-5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ தான் காய் வந்துருச்சு. அது பக்கத்துலேயே நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் போய் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க, இது கமலா ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த செடி சின்ன செடி எத்தனை வச்சேன், இந்த 2 வருஷத்தில் நல்ல காய். இப்போ மழை சீசனத்துக்காக யாரும் சாப்பிடல, சும்மா வேஸ்ட்டாக கீழே தான் போயிட்டுருக்குது. இருக்குது மரத்தில் அங்கங்கே காயம் இருக்குது. நான் வேணால் கட் பண்ணி காட்டுற மாதிரி. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஊறுகாய் போடுற காய், இது நார்தங்காய் மாரி இன்னொரு இருக்கும் வில்லேஜ் சைடில், அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. அந்த காயின்னு சொல்லிட்டு எல்லாம் மாற்றி சொல்கிறாங்க. நான் வேணால் உரிச்சு கூட காட்டுற பாருங்க. அந்த ஊறுகாய் போடுற காய் வந்து அதோடய தோல் வந்து இவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்காது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஏன்னா ஊறுகாய் ஹார்டாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் இவ்வளோ சாஃப்டாக இருக்காது. பார்த்தீங்களா, இதுதாங்க வில்லேஜ் லைஃப்ன்றது. நம்ம வேணுன்றது நம்ம வீட்டாண்டே கிடைக்கும். இலையெல்லாம் இருக்கட்டும், இந்தமாரி சாப்பிட்ற பழங்களாக இருக்கட்டும், இந்த வாழைப்பழமாக இருக்கட்டும், ஏன் வாழை இலையிலேருந்து மொத்தமே நம்ம இப்போ எங்கள் கையில் இப்போ இந்த சீசனுக்கு என்ன போட்டிருக்கோம், கத்திரிக்காய் போட்டிருக்கோம். அப்புறமா பக்கத்துலேயே ஒரு கொய்யா மரம், இந்த கொய்யா மரம் நான் தான் வச்சு 1.5 வருஷம் 2 வருஷத்துலாம் நல்ல காய். ஆனால் ஹைப்ரிட் தாங்க, நாட்டு காய் எங்கேயுமே இல்லை, ஹைப்ரிட் தான். ஹைப்ரிட்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரெட் கலராக பார்த்துக்கிறீங்களா? இது இப்போ தான் ரீசெண்டாக சொன்னேன், ரெட் கொய்யா நாங்கள் தான் வச்சேன். இப்போது ஓவராக தண்ணி இருக்கிறதுனால டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் நிறைய காய் பிடிச்சிருக்குது, மரமே கீழே தொங்குற அளவு பிடிச்சிருக்குது. இதுவும் ஒரு 2-3 செடி நான் பயிர் ஆகிட்டேன்னா, இது வேணுன்றதை நான் எப்போ அறுத்து சாப்பிட்ருப்பேன். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வச்சுருக்கேன், இப்போ நட்டுருக்கேன். தொடர்ந்து மழை எடுத்ததுனால செடிகள்லாம் கொஞ்சம் அந்தளவு வளர்ச்சி இல்லை. அது பக்கத்தில் முருங்கை மரம், வேணுன்னா முருங்கைக்காய் எடுத்துக்கலாம், இல்லை கீரை எடுத்து எல்லாம் நம்ம இதாங்க வில்லேஜ் லைஃப்ன்றது.